ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தக்காளி செடியில் தக்காளிகள்லாம் நிறையாக தான் இருக்குது. இப்படி காய் தான் நிறைய இருக்குது. தெரியுதான்னு தெரியல, பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்னொரு தக்காளி ஒன்று விட்டு போட்டோம். மிளகாவை பறிச்சிட்டேன். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சுண்டை வத்தல்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதோடைய செடிக்கு தான் நிறைய காய் சடைச்சடையாக பறித்து கிடக்கு. இதெல்லாம் நம்ம எப்போ பறிக்க போகிறோமோ தெரியல. ஆனால் நிறைய காய் காய்க்குது. ரொம்ப சடைச்சடையாக நிறைய இருக்கும். ஏற்கனவே நாங்கள் ஒரு டைம் இதெல்லாம் பிடுங்கிட்டோம். பிடுங்கி வத்தலும் போட்டுட்டோம். முழுமையாக என்னால் வர முடியல. அடுத்தது நம்ம பாவக்காய் செடி பிடுங்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாவக்காய் இருக்கா இல்லையான்னு பார்க்குறேன். இருந்துச்சுன்னா பிடுங்கிடுவேன். பாவக்காய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பிடுங்கினதில் 2 தக்காளி, கத்திரிக்காய், பாவக்காய் 4 தான் ஃப்ரெண்ட்ஸ் கிடந்துச்சு. ஆனால் நிறைய மிளகாலாம் கிடந்துச்சு. முடியல, இவ்வளோ தான் பறிக்க முடிஞ்சிச்சு. மீதியை நான் காலையில் தான் பறிக்கணும். தக்காளி 3 பறிச்சிங்க ஃப்ரெண்ட்ஸ். என் பாப்பா ஒன்று தூக்கிட்டு ஓடிடுச்சு. மீதி இவ்வளோ தான். நம்ம இன்றைக்கி நம்ம அண்ணி வீட்டில் பறித்த காய்கள் இவ்வளோ தான். அந்த சைடு வாங்க வேற பிடிக்கிறாங்க. செடியெல்லாம் ரோஸு நல்லா அழகழகாக கலர்ஸு நிறைய.